ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஷ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து புதினா சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் காஞ்சோடனே உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறம் 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கை அளவு மட்டும் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவலும் பொட்டுக்கல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய்க்கும் பொட்டுக்கல்லைக்கும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ரெண்டையும் போட்டு அரைச்சிடுங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான புதினா சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் see you, bye.